ஏக்கா இவர் பேச்செல்லாம் கேட்காத பார்த்துக்க. அவ தான் சீரியஸாக அழுகுறதா இருந்தால் இத்தனை நேரம் உக்காந்துக்கிட்டு அலப்பறை பண்ணியிருப்பாள். இந்த ரூனுமே அலங்கோலமாக கடந்திருக்கும். என்னமோ அவள் அழுகுறான்னு பேசுகிற கதையை விட்டுவிட்டு அவகிட்ட போய் என்னான்னு கேட்குறப்பாரு. நீ ஒரு ஆள் பத்துக்க. இம்மா நேரம் நல்லா படுத்துக்கிட்டு இருந்தவ திடீர்னு ஓலம் விட்டு அழுகுறாள். என்ன காரணமாக இருக்கும்? என்னமோ அவள் சொல்கிறான்னு நீனு கேட்டுக்கிட்டு இருக்க. எதாவது புருஷன் முன்னாட்டிக்குள்ளே சலசலப்பு தான் இருந்திருக்கும். வேறு என்னக்கா இருந்திருக்கும்? அதுக்கு என்னமோ அவள் மோடி வச்சுக்கிட்டு சுற்றுறா. அதை போய் நீயும் கேட்குற பாரு. புருஷன் என்னென்னத்துக்கெலாம் என்னென்ன பண்ணியிருப்பாரோ எதுவுமே உனக்கு புரிஞ்சுக்கிற பக்குவமே இல்லைக்கா. என்னமோ அவளும் சொல்கிறான்னு நீயும் கேட்க போகிறப்பாரு. உனக்குலாம் என்னத்தை சொல்கிறதுனே தெரியலை. நம்ம நகை கதையை வாங்குறத பற்றி பேசுவோம்னா நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிற. எட்டி வாயை முடிக்கிட்டு இராண்டி மனோ கொஞ்சம் நேரம். நாங்கள் பேசுகிற கதையை பேசி முடிச்சதுக்கப்புறம் சொல்லட்டி உன் கதையை. என்னமோ பைத்தியக்காரி கணக்கில் கடந்துக்கிட்டு கவான்னு அழுவுறா. இப்போ தான் எட்டி வந்து உடனே சொல்ல வேண்டியதானே என்ன கதை ஏது கதைன்னு. இப்போ போய் அழுவுறா பாரு. என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. இவன் அழுவுறது என்ன புருஷன் மனட்டிக்குள்ளே 1008 இருக்குட்டி மனோ. என்னமோ அதை போய் எங்ககிட்ட சொல்கிறதுக்கு நிற்கிறிய. குடும்ப கதையை வெளியில் ஈர்த்துட்டு வரக்கூடாது டி. கிறுக்கு மாடு. இம்மா நாள் என்னென்ன கதை கிடைக்கும் எப்படி எப்படிலாம் நம்ம கேட்கலாம்ட்டு இருந்து சுத்திக்கிட்டு இப்போ என்னமோ குடும்ப கதை வேணான்றால கிறுக்குச்சு. என்னடி உனக்கு பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. எட்டி நகை வாங்க போறது தான். அதுக்கு என்னமோ அவளுக்கு உள்ள பிரச்சனையாவ சொல்றதுக்கு அழுது கிடந்துக்கிறா. அதை நம்ம கேட்கலாம் என்னடி அது? எட்டி பைத்தியக்காரினாலும் பைத்தியக்காரி தாண்டி நீனு. எட்டி சொல்லி ஒருத்தி சொல்ல வர அதை போய் வாங்கன்னு தடுக்கிறேட்டி. உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏக்க வர இந்த சொல்லி சரியாவே இருக்க மாட்டேங்கிறா பார்த்துக்க. எப்போ பாரு 7:30 கூட்டிகிட்டே இருக்கிறா பாரு. எனக்கு கடுப்பு ஏற்றிக்கிட்டு. என்னதான் இருந்தாலும் அவள் உனக்கு ஓரவத்தி. அவள் பேச்ச நம்ம கேட்கலன்னா என்ன அவன் நினைப்பா? இந்த அறிவே இருக்காது பண்றதுக்கு இவளுக்கு கொஞ்சம் கூட. இவளை வச்சுக்கிட்டு எப்படிதான் குப்பை கொட்டுறாரோ அந்த மனுஷன் தெரியலப்போ. இப்பதான் தெரியுது கூடவே 24 மணி நேரம் இருக்கும்போது தான் தெரியுது இவ பண்ற சேட்டை முட்டை செவ்வாய்க்கிழமை எல்லாம். கொஞ்சமாச்சு அவள் அழுகுறாள்னு ஒரு கரசனா இருக்கான்னு கேளு. இப்பதான் போய் நகையை பத்தி பேசி ஆகணுன்றா பாரு. எட்டி வாங்க போறது உண்மை. அப்புறம் எதுக்கிட்டு உனக்கு அம்மா அவசரம்? வெட்டி பேச்சுக்கு எதுக்கிட்டு அவசரம்? அவ என்னமோ உயிரை கொடுத்து மாங்கன்னு அழுகுறா. அதை கேட்காத என்னோ பைத்தியக்காரி கணக்கில் பேசிட்டு இருக்கா பாரு. எக்க நீ அவள் பேச்செல்லாம் கேட்காத பார்த்துக்க. இவளுக்கு என்ன பிரச்சனைன்றதை ஃபர்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்க. இல்லைன்னா இவ அழுவ மாட்டாக்கா. எனக்கே அதிர்ச்சியா இருக்குது. என்னமோ சொல்ல வந்தால சொல்லிட்டி உனக்கு அது கட்டி தடுத்து எடுத்து இம்மா நேரத்தை வளர்த்து விட்டா பாரு. இந்த சொல்லி மாடு எங்க கேட்கறா. கொஞ்சமாவது கேட்கவே மாட்டேங்கிறாட்டி அவ. சரி சொல்லுவோம் புராணத்தை. எதுக்கிட்டி அழுகுற? சொல்லிட்டி அழுவாத சொல்லிட்டி பைத்தியக்காரி. ஏட்டியா சொல்லி மாட்டேன். அந்த டேபிள் மேலே தானே உட்காந்துருந்த. உடனே குண்டியை தூக்கிட்டு வந்து ஏன்டி இடுப்புல வைக்கிற. ஏட்டி ஏற்கனவே எரும மாடு கணக்கில் கணக்குற. ஏற்கனவே ஒல்லியா இருக்கிற மாதிரி தான் இருக்கிற. ஆனா இம்மா வெயிட் அவை இருக்குவ. நாங்களாம் குண்டா தட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வெயிட்டா இருக்க மாட்டேன். எல்லாம் போலா இருக்குது சதைவா எல்லாம். உனக்கு என்னமோ இம்மா வெயிட்டா இருக்கட்டி ஆட்டி. என்ன தட்டி தின்னா இம்மா வெயிட்ல இருக்கிறாள். ஏட்டி இறங்கட்டி இப்பதான் எனக்கு குழந்தை கணக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டா இடுப்புல. சித்த உட்கார பார்த்துக்க. எனக்கு வர்ற ஆத்துக்கு அவளை என்னன்னு கேட்ப. தள்ளி போய் உட்காரட்டி. சித்த உக்காந்தாதான் என்ன? அதுக்கு என்னமோ இம்மா கவான்னு கத்திரியக்கா. கொஞ்சம் கூட உனக்கு பாசமே இல்லைக்கா என் மேலே. என்னத்தை சொல்கிறதுனே தெரியலை. ஏற்றிய உனக்கு எம்மா நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னமோ படுத்துக்கிட்டு மல்லாத்த படிச்சுக்கிட்டு என்னம்மா சொல்லவும் வரமாட்டேங்கிற மெல்லவும் மாட்டேங்கிற அழுதுகிட்டே இருக்கேட்டி. நீலி கண்ணீர் வலிக்கிறியா என்னன்னு தெரியலையா? ஏட்டி என்னடி பிரச்சனை சொல்லிட்டு நாங்கள் சரி பண்ணுறோம். சும்மா அழுதுட்டு கிடக்கிறா பாரு பைத்தியக்காரி. எல்லாம் போச்சு பார்த்துக்க. நான் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலக்கா. நான்லாம் ஏன்டா உயிரோட கிடக்குறனேனே தெரியல. இனி ஏன்டா இவன் தாலி கட்டி இப்படி என்ன வெளிநாட்டு நல்ல மாப்பிள்ளை வந்தானோ வெள்ளைக்காரனோ வந்தானோ. பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இருந்தாங்களே. இவன் ஒரு ஆளுன்னு இவனை கட்டிக்கிட்டு வந்து மோசம் போயிட்டேன். எப்போ பாரு என்னை வீட்டுக்குள்ளே குடஞ்சி எடுத்துக்கிட்டே இருப்பார் பார்த்துக்க. எட்டி அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு எங்கள் ஆத்தாளுக்கு இப்படி செய்யிட்டி எங்கள் அண்ணனுக்கு இப்படி செய்யிட்டி நான் என் அக்கா தங்கச்சிலுக்குலாம் நீ தான் செய்யணும் பார்த்துக்க. போட்டு உருட்டி எடுப்பார் என்னைய. அம்மா கேள்வி தெரியுமா? கொஞ்சம் நெஞ்ச கேள்வியே நான் வாங்க மாட்டேன். அவர்கிட்ட அம்மா கேள்வி கேட்பாருக்கா. இப்படிலாம் கேட்டு என்ன பிரயோஜனத்தை கண்டு நான் சொல்லு பார்ப்போம். இம்மாவும் நம்ம 2 பேரும் நமக்கு இந்த குடும்பத்துக்காக மாடு மாரி உழைக்கிறமே. நீ உழைக்கிறதுக்காக ஒரு புண்ணியம் இருக்குது தெரியுமா உனக்கு? உன் புருஷன் உனக்கு உண்மையாக இருக்கிறாரு. என் புருஷன் சரியான சொல்லவே வாய் கூசுதுக்கா கூசுது. என்னத்தை சொல்கிறது? எல்லாம் என் தலையெழுத்து எனக்கு தான் இப்படி அமையணுமா? இவர் இப்படிலாம் இருப்பாருன்னு எனக்கு ஒரு சாடை காட்டினா கல்யாணம் பண்ணிக்காமல் ஓடியே போயிருந்துருப்பக்கா. பஞ்சவரத்தக்கா நீ இத்தனை வருஷம் இந்த வீட்டில் எம்மோ சீனியராக இருந்து வேலை செய்கிற கொள்கிற எல்லாத்தையும் பொதுவாக பார்க்குற. நான் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலக்கா. அம்மா மோசம் பண்ணிவிட்டான் பார்த்துக்க என்னைய. எனக்கு வர ஆத்திரமும் வருது அழுவும் வருது சொல்ல முடியல. ஒரு பொட்டை பிள்ளை பெற்று வச்சுக்கிறோமோ இந்த காலத்தில் இந்த வயசில் இப்படிலாம் நடந்துக்கலாமான்னு தெரியலக்கா. தெரியாதே இருப்பான் ஒரு மனுஷன். என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இன்றைக்கி தான் நான் என் 2 கண்ணால் பார்த்தேன் அந்த கர்மாந்திரத்தை.
என்னத்தை சொல்கிறது எல்லாம் நம்ம மாமியார் அங்கே நின்றுக்கிட்டு தான் இருந்தார் பார்த்துக்க. என்னத்தை சொல்கிறது? நம்ம மாமனார் ஒழுங்காக இருந்தால் அவர் பெற்ற பிள்ளைவ ஒழுங்காக இருக்கும். அந்த ஆளே அப்படி நிற்கிறான். நான் என்னத்தை சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே. ஐயோ கடவுளே, தலையெல்லாம் வலிக்குதுக்கா. அழுது அக்கா சொல்லி அக்கா ஒரு டம்ளர் ஜூஸை கொடுக்கா, தலையை வலி தாங்க முடியல. என்னமோ சீரியஸாக தான் இருக்க மாட்டுக்கு. என்னமோ இம்மா நேரம் புலம்பிக்கிட்டு இருக்காள. இம்மா நேரம் புலம்புனா ஒன்றுத்து கூட சொல்ல காணுமே. சரி இருட்டி, நான் போய் ஜூஸை எடுத்துக்கிட்டு வரேன். இரு சத்தியா அப்படி என்ன தாண்டி ஆச்சு சொல்லியாண்டியே. என்னம்மா அழுதுகிட்டே இருக்கிறாம்மா. எட்டி சாயா இவளை என்ன தாண்டி பண்றது? இவப்பட்டிலே அழுதுகிட்டு இருக்கிறாள். ஏதாவது ஒன்று சொன்னா தாண்டி நமக்கு தெரியும். நம்மளும் போய் அந்த பையனை என்னன்னு கேட்போம். என்னமோ எங்க மாமனாரே அந்த வேலையை பார்த்தாரு, இவன் மட்டும் என்ன பார்க்கறதுக்கு என்ன யாரை கேட்கணுன்றால. மாமனாக்காரன் என்ன பண்ணான்னு தெரியல அந்த கிழவன். எட்டி சொல்லட்டியே. எட்டி மனோ என்னடி பண்ணாங்க எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்துக்கிட்டு. எட்டி நீ இப்படி அழுவதுக்கு காரணம் மட்டும் ஆனால் சின்ன காரணமாக மட்டும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி எல்லாம் உன்னை சித்திரவதைப்படுத்திட்டு இருக்கிறார் அந்த தம்பி. அவர் சும்மா விடக்கூடாது பார்த்துக்க. என் புருஷன் வரட்டும் இரு. உன் புருஷனை மட்டும் சொல்லாதக்கா. உன் புருஷன் சொக்க தங்கம் தெரியுமா? தேடி பார்த்து பொறுக்கி எடுத்த தங்கம் அவரு. ஆனால் இருக்குதோலையா மற்றது நாடு மாறிங்க. ஐயோ கடவுளே அக்கா, இந்த கிழவனுக்கு கட்ட கேடு இந்த வயசுல சோறு கேட்குத சோறு. ஐயோ கொடுமையே. எட்டியே சோறு கேட்டால் கொஞ்சம் சோத்தை போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய வேலை அனுப்பிட்டா இம்ம நேரம் நீ ஒப்பாரி வைக்கிற. எட்டி பைத்தியக்காரி, இதுக்கு வேற ஜூஸு வேற காக்கறா. ஜூஸு என்னமோ மனசு நொந்து தான் பேசுகிற ஆளாட்டுக்கு நினச்சிக்கிட்டு நான் வேற ஜூஸு அருமையாக ஊற்றி கொடுக்க போகலான்னு போகிறேன். எட்டி ஒரு சோறு போட்டு மாமனானுக்கு சோறு போட்டு கொடுக்குறதுக்கு இம்மா சோம்பேறி போட்டுக்கிட்டு இம்மா நேரம் ஒப்பாரி வைக்கிறாளாம்மா. இன்னமாரி ஆளை நான் பார்த்ததே இல்லட்டி. எம்மோ தேவலாம் போடுறதுக்கு பஞ்சவரம் தக்கா எல்லா வேலையும் செஞ்சு முடித்து வச்சுப்புட்டு இருக்கிறத எல்லாத்தையும் தின்னு காலி பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் வெறும் தட்டை போய் நக்கிக்கிட்டு கிடக்கமத்துக்க. அந்தமாரி இல்லாமல் ரவை சோறு போட்டு கேட்டதுக்கு இம்மா கதை பேசுறிய. என்னாடி ஒன்றை செய்யலாம்? அடைச்ச வாய மூடுக்கா, நீ ஒரு ஆள். நானே அழுதுகிட்டு நீ வர இடையில கடுப்பு எடுத்துக்கிட்டு. சோறு இல்லை சோறு, ஜோருன்னா என்னன்னு தெரியாத உனக்கு? சும்மா இங்கிலாந்துலேருந்து வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. சும்மா எரிச்சல் கலப்பிக்கிட்டு நானே கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ கடவுளை, இத்தனை நேரம் ஒரு நல்ல தகப்பன் தாயாக இருந்தால் புள்ளையோட போட்டு சாத்துன்னு திருத்தி பொண்டாட்டி காலில் ஒன்று மன்னிப்பு கேட்க சொல்லணும். ஆனால் இங்கே மாமனார் மாமியார்னு அப்படித்தான் இருக்கிறாங்க. என்னத்தை சொல்கிறது? இதெல்லாம் எங்கே தான் போய் சொல்கிறதுன்னு தெரில. யாக்கா பஞ்சவரத்தக்கா, எங்கள் அம்மா அப்பா பாரின்ல எம்மோ பெரிய கோடீஸ்வரங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் அதை விட்டு இந்த ஆளை தேடி வந்த மாதிரி எனக்கு தேவைதான் பார்த்துக்க. ஏட்டியா என்ன இந்த நேரத்தில் கேட்குறேன்னு சொல்லாத, தப்பா எடுத்துக்காதட்டி. ஏட்டி வெளிநாட்டுக்கு இப்போ தான் நீ முத வரேன்ற. அப்புறம் உங்கள் அப்பா அம்மா வெளிநாட்டில் பெரிய பெரிய கோடீஸ்வரங்கன்ற. ஏட்டி உங்கள் அப்பா அம்மா எந்த பாரிங்கில் இருக்காங்கட்டி? ஏட்டி மனோ எனக்கு இது ரொம்ப நாளாவே டவுட்டில் இருந்துட்டி. அதான் நீ கேட்கலாம் மட்டும் கேட்டான், தப்பா எடுத்துக்காதட்டி. இந்த நேரத்தில் அழுவுற நேரத்தில் இந்த அக்கா என்ன கேள்வி கேட்கறா பாருன்னு நினச்சிக்காத. எல்லாம் என் பொண்ணு கணக்கில் தான் உன்னையும் மனசில் வச்சுக்கிட்டு கேட்குறான். எந்த நாட்டில் டீ இருக்கிறாங்க அவங்க? ஏட்டி நானும் உன்னை போய் கேட்குறான். இந்த குள்ள பையன் ஒரு ஆளுன்னு இவனையா கட்டிக்கிட்டு நீனு? எனக்கும் பிடிக்காதுட்டி, இந்த ஆளுங்களையும் பிடிக்காது, இந்த மக்கள் மனசாலையும் பிடிக்காது. ஏதோ என் புருஷனை மட்டும் பிடிச்சதா தான் கட்டிக்கிட்டு இத்தனை காலம் வரைக்கும் நானும் குடும்பப்பட்டுக்கிட்டு கிடக்கிற பார்த்துக்க. எப்படி தான் நீயும் கட்டிக்கிட்டு வந்தியோ தெரியல. ஆனால் இந்த கதைலாம் எதுக்கு? இப்போ உனக்கு கல்யாணமும் ஆகி ஒரு பிள்ளையும் இருக்குது. நம்ம என்னத்தை சொல்கிறது? இதுக்கப்புறம் என்ன நம்மளை இவ்வளோ கெடுத்து இவள் வாழ்க்கையை கெடுக்க முடியும்? எட்டி செய்யா நான் சொல்கிறது கரெக்டு தானே. இன்னமும் இவள் அழுவுறதை பார்த்துட்டு எனக்கும் என்னென்னமோ சொல்ல தோணுது. ஆனால் மனசு கேட்கலட்டி. என்ன பண்ணுறது? அதை தான் நானும் ஏதோ புலம்பிக்கிட்டு கிடக்குறேன். சரி விடுட்டியா விடு, அழுவாத. அக்கா எங்கள் அப்பா அம்மாலாம் ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்கக்கா. அது வெளிநாடு தான்க்கா, அதை பாரின்னு தான் சொல்லுவாங்க. அங்கே எங்கள் அப்பா அம்மாலாம் ஆரம்ப காலத்தில் சேலை அது இதுன்னு விற்று பெரிய கோடீஸ்வரங்களா ஆயிட்டாங்க. நல்ல சகஜோதி எனக்கு தாலி கட்டி வைக்கிற நேரத்தில் இந்த கிறுக்கு பையலை பார்த்து மயங்கி என்னை அசக்கி கூத்துட்டு வந்துட்டாக்கா. என் வாழ்க்கை போச்சே. ஐயோ கடவுளே, ஏட்டி அந்த குள்ள பையன் ஒரு ஆளுனா அவனை பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்திருக்கா பாரு. இவ எது நம்ம பேசக்கூடாது. ஐயோ இந்த நேரத்தில் வர சிரிப்பு தாங்க முடியல. என்னத்தை சொல்றதுன்னு தெரியல. இவங்களுக்கு வர தெரிஞ்சதுன்னா நம்மளை கேள்வி கேப்பாட்டி. சரி சொல்லிட்டு என்ன தாண்டி நடந்துச்சு ஏட்டி சொல்லாண்டி. எனக்கு பைத்தியமே பிடிக்கிற. பேசின கதையாக பேசிக்கிட்டு இருக்காள டீ. இவள் என்னடி பண்ணுறது? சொல்லாட்டி சீக்கிரம். நானும் அது போய் கேட்குறேன் உனக்கு வசரம். நான் நினைக்கிறேன் அவளுக்கு இப்போ ஜூஸு கொடுத்தாதான் அவள் எல்லாத்தையும் குடிச்சு விட்டு உளருவான்னு நினைக்கிறேன். சரி இரு, இன்னும் ஒரு 2 நிமிஷம் பொறு, அவளுக்கு நான் அதை கலந்து கொடுத்துட்றேன். அப்போ தான் அவள் எல்லாத்தையும் சொல்லுவாக்கா. இவளுக்கு டம்ளர் எல்லாம் ஊற்றி கொடுத்தா பத்தாது, இதோடவே கொடுப்போம். ஏட்டியா இந்தாட்டி இதை குடி பார்த்தல்ல, குடிச்சுப்பிட்டு சொல்லு என்ன கதைன்னு. என்னாட்டி இவ இதுக்கு முன்னாடி ஜூஸு குடிக்காத மாரி பக்கி பனாதி கணக்கில் குடிக்கிறாள. சொல்லாட்டி இப்பயாவது சொல்லிட்டு ஏட்டி எனக்கு வர்ற கோவத்துக்கு அங்கே இருக்கிற பாட்டெல்லாம் எடுத்து மண்டையில் உடச்சி போட்டுருவோம் பார்த்துக்க. சொல்லிட்டு அம்மா நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கிறோம் 3 பொம்பளைவா என்னம்மா அழுது காரஞ்சி ஆயிடுச்சிட்டு உட்காந்துருக்குறா. சொல்லு.
சொல்லி சத்த அவளை மிரட்டாத இத்தான வந்து உட்காரட்டி. ஏட்டி நீ என்னடி தேவலாம அவளை டென்ஷனை கிளப்பிட்டு இருக்கிற சித்த கம்மு உட்காரட்டி நீ வர. அப்பவே சொல்லலக்கா. இவளுக்கு வாய் கொஞ்சம் துடுப்பு அதிகமா போச்சுக்கா. எப்ப பாரு இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் கூட அறிவு இல்லாத. கேட்டு அவ அழுதுகிட்டு கிடக்கிறா, அவ வேதனைக்கு அவ பேசிட்டு இருக்கிறா. என்னமோ பேசிக்கிட்டே கிடக்காத அவ சொல்லுன்றாள அவசரத்துல. எனக்கு தான் சொல்றதுன்னு தெரியல, கணக்கு வர வர சொல்லி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை பத்துக்கா. எட்டி சொல்லி கம்முன்னு படுடி. அவ சொல்றத காதை வாங்கிட்டு என்னமோ முக்கியமான காதை நடந்திருக்கு, அதை சொல்றதுக்குள்ள இப்படி பண்றாளே இவ. என்னதான் உனக்கு பிரச்சனை திரட்டி வர வர என் மேல நீ கோவம் பயங்கரமாக தான் பட்டுக்கிட்டு இருக்கிற பத்துக்கா. இதில் சரிப்பட்டு வராது பத்துக்கா. என்னமோ அப்படி எரிஞ்சு விடுறா. ஏக்கா பஞ்சவரத்தாக்கா, நீ அவள் கேள்வி கேட்க கேட்க என்னை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கியாக்கா. என்னன்னு கேட்க மாட்டே, சப்போர்ட் பண்ண மாட்டியா? பாட்டி சொல்லி உன் மேலே பாசம் இல்லாத இல்லட்டி. நீ என்னமோ பைத்தியக்காரி கணக்கில் சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறியா? ஆத்திரம் வருதா இல்லையா? எட்டி அவள் என்ன சொல்கிறான்னு கேட்கவே விட மாட்டேதே, கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே நிற்கிறட்டி. செத்த நேரம் அமைதியாரடி சொல்லி ப்ளீஸ், செத்த நேரம் கம்முன்னு இரு, நான் கேட்டுக்கிறேன் என்ன சொல்கிறான்னு. சொல்ல போதே என்ன இப்போ வெறி பிடிச்சி போய் நிற்கிற மாட்டேங்கிறாங்க. சும்மா சொல்ல மாட்டாத தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு. அடையக்கா சொல்கிறேன் இருக்கா, அது கட்டியும் உனக்கு அவசரம் பார்த்தாது பார்த்துக்க. இந்த மனுஷன் இருக்காரே, யார் உங்கள் கொழுந்தனார். இந்த நீச்சல் குளம் இருக்குல்ல, நீச்சல் குளம். அந்த நீச்சல் குளத்தில் ஒரு குட்டி எவ்வளோ தெரியல பார்த்துக்க. அம்மா ஆத்திரம் தாங்கலை எனக்கு, ஆத்திரம். அதை குறையா சட்டையை போட்டுக்கிட்டு வந்து நீச்சல் அடிச்சுட்டு கிடக்குறாக்கா. சரி, நம்மளுக்கு பேத்தி வயசாச்சு, நம்ம கீதா வயசு தான் சொல்கிறோம். இந்த கிழமை இருக்காரு நம்ம மாமனார், நின்றுக்கிட்டு அந்த குட்டிக்கு நீச்சல் பழக கற்றுக் கொடுத்துட்ருக்காரு, பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன வழிஞ்சு பேசுகிறாரு. இந்த பக்கம் பார்த்தா உங்கள் கொழுந்தனார் வந்து பாட்டு பாடிக்கிட்டு நிற்கிறாரு. இந்த பக்கம் பெரிய மூத்தார், நம்ம மூத்தார் உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா மூணு நம்ம வீட்டு மருமகளும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கானோ. எப்படி இருந்துச்சு தெரியுமா பார்க்குறதுக்கு? வயிற்றெல்லாம் எரிஞ்சுது பார்த்துக்க. இப்போ தான் தெரியுது எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி தான்க்கா. சரி போனா போகுது, இவங்கெல்லாம் ஏதோ பண்ணி தொலைச்சாங்கன்னு வச்சுக்க. என் புருஷனை எப்படி தெரியுமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன மாதிரிலாம் புருஷனை கவனிக்கிறதுக்கு ஆளே கிடையாது பார்த்துக்க. அப்படி பாதமாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னைய உதவி தள்ளிட்டு இப்போ அவகிட்ட பாட்டு பாடி என்ன ரசிக்கலைன்னா என்னப்பா? அதான் பார்த்தேன் பார்த்துக்க, நல்லா போட்டு ஒத்தாவதுன்னு உதச்சி கிடச்சி விட்டு இந்த ரூமுக்கு நான் வந்துட்டேன் கிளம்பி. அப்புறம் என்ன பண்ண சொல்கிறேன் என்னைய? இந்த மாமனாருக்கான இம்மா திமுறையாக இருக்கக்கூடாதுக்கா. காடு வாவானது வீடு போனது. இந்த காலகட்டத்தில் இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சோக்கு தேவையா சொல்லு பார்ப்போம். அதனால தான் நல்லா மொட்டைச்சி நல்லா வெளுத்து வாங்கிச்சு. மொட்டைச்சி அழுகின்னு சேர்ந்துக்கிட்டு செம்ம அடிபத்துக்க. இவர் காலவர் நம்ம நாத்தனாகாரிவர் 3 பேரும் நல்லா ஏறி மிதிச்சுட்டாருவா. சாணி மிதிக்கிற மாதிரி மிதிச்சு விட்டா. இந்த அஞ்சமா புருஷங்காரன் பெட்டில் ஜெகம் போடுறக்கு அந்த நிலமையில கிடக்கிறான் அவன். ஐயோ, இந்த சின்னவர் இருக்கா பாரு, அந்த குட்டியவே போய் ஒத்தன்னு உதச்சா பார்த்தியக்கா. யார் அந்த நீச்சல் குளத்தில் குடிச்சால அவளை பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்குக்கா. அவளை போய் ஒத்தன்னு இம்மா ஒத்த இல்லைக்கா, அப்படி போட்டு ஒத்தன்னு உதச்சி விட்டாக்கா. ஐயோ, அவள் என்ன பண்ண போகிறான்னு தெரியல வேற. எல்லாரும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு பயங்கர பிரச்சனை ஆகி போச்சு. இந்த கதை உன் காது கேட்டலையா? என் புருஷனை நினச்சி நான் வேதனை அழுதுட்டு கிடக்குறேன். இப்படி பண்ணிவிட்டாரு, எனக்கு துரோகம் பண்ணிவிட்டாருன்னு. ஐயோ, என்னடி சொல்கிற? இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறானுல டியூனும். ஐயோ, நல்ல வேலை ஏன் புருஷனை கிருஷ்ணன் அந்த பக்கம் பார்த்தியா இல்லையா? தெரிஞ்சுது அப்படி மட்டும் பண்ணாருன்னு. நல்ல இந்த தொப்பையில் ஊசி எடுத்து சடக்குன்னு குத்தி அவ்வளோ வீங்கி போன வயிறு சப்பை ஆக்கி வச்சிரும் பார்த்துக்க. அந்த மாரி ஆள் என் புருஷன். என் பேச்சே தாண்ட மாட்டாரா? அப்படி எதுவும் பண்ணாருன்னா இதான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க. எப்படிலாம் இருக்கிறாங்க பாரு இந்த உலகத்தில். எட்டி இங்கே என்னடி சின்ன விஷயம் அனுப்பிட்டீங்க செத்த நேரத்தில். நானும் அதை நம்பி அசால்ட்டாக போயிட்ட பார்த்துக்க. இப்போ அது தெரியுது இவ சொல்கிறத பார்த்து. அட கடவுளே, பாவமாக இருக்கட்டி மனோ நினச்சா.